ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மினி டிஃபன் தான் செஞ்சேன். நெய் பொங்கல் வித் மினி போண்டா எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆலாக்கில் 3/4 ஆலாக்கு பொங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கப் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கப்பில் 3/4 எடுத்துக்கோங்க. தென் அதே ஆலாக்கில் 1/4 ஆலாக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் கழுவிக்கோங்க. பச்சரிசி நீங்கள் ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பண்ணலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போது இதுக்கு அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம இந்த ஆலாக்கில் 3/4 ஆலாக்கு அரிசி எடுத்துருந்தோம் அண்ட் 1/4 ஆலாக்கு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம். அப்போ மொத்தமாக 1 ஆலாக்கு வருது. அப்போ இந்த ஆலாக்கில் தான் நம்ம தண்ணி அளக்கணும். 1 ஆலாக்குன்றதுனால 1:3 ரேஷியோவில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதாவது 3 ஆலாக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு பொங்கல் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா 1 ஆலாக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அண்ட் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுறேன். ஸ்டவ்வு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சிடும் அண்ட் சாப்பாடு அடி பிடிச்சிரும். இப்போது நல்லா விசில் வரட்டும். 4 விசில் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். அண்ட் சைடில் நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் பொங்கல்ன்றதுனால நெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம். இல்லை நீங்கள் பாதிக்கு பாதி நெய் பாதிக்கு பாதி எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அண்ட் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி நான் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கருவேப்பிலை. முந்திரி பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. லேசாக கலர் மாறினா போதும். உங்களுக்கு கரிஞ்சிருச்சுன்னா பொங்கலில் அந்த ஸ்மெல்லு அப்படியே வரும். இப்போது பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஆனால் ப்ரெஷர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துருந்ததுனால எனக்கு கொஞ்சம் திடன்னு இருக்குது. நீங்கள் 3 கப் சேர்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். இது ஆறிடுச்சுன்னா இன்னும் திக்காகிடும். அதனால தான் நான் 1 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். இப்போது நம்ம தாளிச்சதை கொட்டி கிளறிடலாம். நீங்கள் இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தாளித்து கிளறும்போது உப்பும் சேர்த்து போட்டு கிளறிக்கோங்க. அண்ட் மினி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு 1/2 கப் உளுந்து நான் காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம், 1.5 to 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதும். இதை நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போது மாவுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட வேணாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காயட்டும். எப்போவுமே உளுந்த வடை போண்டாலாம் செய்யும் போது எண்ணெயை நீங்கள் சைடில் காய வச்சுட்டு மாவை அரைச்சிட்டு மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே போட்டுருங்க. மாவை அரைச்சி நீங்கள் வெயிட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். ஸோ மாவை நீங்கள் அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மாவை அரைச்சிட்டு உடனே நீங்கள் வடை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் பெரிய சைஸ்லேயும் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு
ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே கருகிடும், உள்ளே வேகாது. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க. நீங்கள் போண்டா போட்ட உடனேயுமே கலந்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான சூப்பரான மினி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன், மினி டிஃபன், நெய் பொங்கல் வித் மினி போண்டா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.